ஹலோ நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் வீக் நான் வந்து உங்களுக்கு கொச்சி பார்ட் 3ல வந்து லூலு மாலும், அதுக்கப்புறம் காதர்ஸ் ஹோட்டலும் உங்களுக்கு காட்டினேன். எப்படி இருந்துச்சு, என்ன கதைன்னு சொல்லி. இந்த வாரம் நம்ம வந்து மெரைன் டிரைவ்ல வாக்கிங் போகிறோம். ஸோ திஸ் இஸ் ப்ராபப்ளி த லாஸ்ட் வீடியோ ஆஃப் கொச்சி சீரிஸ். ஸோ அதனால் கொச்சியில் தான் 4வது பாட்டு கடைசி பாட்டு இது. இதுக்கப்புறமா அடுத்த இந்த ஊருக்கு போகிறேன்ற சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க கொச்சியில் பார்ப்போம். ஸோ பேசிக்லி நான் வந்து டவுன் ஹால் அப்படின்ற மெட்ரோ பக்கத்தில் தான் நான் ரூம் எடுத்திருந்தேன், அதாவது ஹாஸ்டல். அங்கேருந்து நான் இங்கே பஸ்ஸில் தான் வந்தேன் நான். ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி சொல்கிறது, ரொம்ப கிளியராக இருக்குது. அங்கே போய் கூகுள் போட்டு பார்த்து அழகாக சொல்லுது, இல்லை பக்கத்தில் எனக்கு கேட்டால் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மெரைன் டிரைவ் வரதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக. நான் மெரைன் டிரைவ் போனதே கிடையாது, மும்பையிலையும் சரி. மும்பை போயிருக்கேன், ஆனால் இது மாதிரி மெரைன் டிரைவ் போனதில்லை. ஸோ வாண்ட் டு செக் ஹவ் இட் இஸ் இன் கொச்சி எஸ்பெஷலி. ஸோ அதனால் நான் இங்கே வந்து பார்க்கணும்னு நினச்சி வந்தேன். எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப பீஸ்ஃபுல்லான அழகான இடம். ஈவினிங் நேரத்தில் நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. அப்படியே உங்களுக்கு காட்ட பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க. சார் நம்ம சென்னையில் கூட இது மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும், ஆனால் எங்கே சார் நைஸ் பிளேஸ். குடிச்சா தண்ணி ஆகா, சாயங்காலம் வந்தோம்னா சூப்பராக இருந்துருக்கும் போலயே. இந்த பக்கம் கடைசி வரைக்கும் நடக்கலாம், இந்த பக்கம் நடக்கலாம். உண்மையாக கட்டியிருக்காங்க. எப்படி இதை பிளான் பண்ணி இப்படி பண்ணாங்கன்னு தெரிலலாம், சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், அந்த மரத்தோட காத்தோட்டமாக வந்து உக்காந்துட்டு. இங்கே நம்ம தமிழ்நாட்கள்லாம் படமே பாட்டு எடுத்துருவாங்க, இங்கெல்லாம் ரீல்ஸே எடுக்க மாட்டானுங்களே. நம்ம ஆளுங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சா சூப்பராக ரீல்ஸ் எடுத்துருவாங்க. போடு குல்கி குளுக்குறான் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. குல்கி பிடிச்சி நேரலாம் அந்த குல்கியை தான். கேர்ள்ஸ் ஹேங் அவுட். அழகாக இருக்குது இந்த இடம். ஆகுங்க, நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, இவ்வளோ அழகாக இருக்கும். சாயங்கால நேரத்தில் சன்செட் அப்போ வந்தால் சூப்பர் இடம். கொச்சினில் ஒரு விஷயம் சொல்லி அவனை எங்கே பார்த்தாலும் லவ்வர்ஸ் தான் இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த எல்லாம் கொஞ்சம் போல்டாக இருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆண் பெண்ணுன்ற அந்த வித்தியாசம் இல்லாமல் பழகிறது சொல்கிறேன் நான். அப்படி தெரியுது எனக்கு, மெட்ரோலாம் பார்க்குறப்போ அப்படி தெரிஞ்சிச்சு. கடலை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆற்று நடக்கணும், இல்லை காக்கா தலையிலேயே போட்டுற போகுது கொஞ்சம் நடந்து. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் உள்ற சவுண்டு கேட்குது, டப்புக்கு டப்புக்குன்னு. சீரியஸாக அந்த இடம் நல்லா இருக்குது, செம்மையாக. அப்படியே வந்து உக்காந்துட்டு காத்தோட்டமாக. இத்தனைக்கு இது வெனஸ்டே இன்னைக்கு. வெனஸ்டேயில் இவ்வளோ பேர் வந்து உக்காந்துருக்காங்கன்றது பெரிய விஷயம். பகல் இடத்துல இருந்தால் போட் ரைடும் கூப்பிட்டு போவாங்க போல், டூரிஸ்ட் போட் ரைடு நீங்கள் இடம்லாம் இருக்குது. பட் ஆல்ரெடி நான் பார்க்குற நைட் நேரத்துலேயே சில பேருங்க பாட்டை போட்டுன்னு போகுதுங்க எங்கேயோ. அது எப்படி அதில் ஏறணும்னு எனக்கு தெரில. திஸ் இஸ் ஸோ குட். எப்படிலாம் இருக்குது பாருங்களேன். ஒரு ஊரில் ஒன்று ஃபேமஸாக ஏதாவது ஒன்று வச்சுன்னு இது மாதிரி பண்ணின்னு இருக்குதுங்க. சென்னையிலேயும் அதான் ஃபேமஸாக இருக்கும். மெரினா பீச்சில் இருக்குது, நல்ல இடம் தான். ஆனால் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரில. மெரைன் டிரைவ் மாதிரிலாம் மும்பையில் இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது. இன்னும் வேறு எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு எனக்கு தெரில. டூரிஸ்ட் போட் ஃபார் ஹியர்னு போட்டிருக்கு, பட் எனக்கு தெரில. சும்மா போய் கேட்போம். இது உள்ள அந்த நடந்துகிட்ருக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க போட் ஸ்டாப்னா. எலி தான் ஓடுது உள்ள. ஐயோ, இவ்வளோ பெரிய எலி இருக்குது. ஆளுங்களாம் உட்காந்துருக்கிறத பார்த்தா கூப்பிட்டு போவாங்களோ நம்ம ரவுண்டுக்கு. எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரில. அந்த இடத்த கேட்டு பார்ப்போம் இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு சொல்லி. சொன்னாங்கன்னா பரவாயில்ல. நான் கண்டுபிடிச்சிட்டேன். 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த போட்டிங் உள்ளே போனோம் அப்படின்னா அழகாக அந்த இதை சுற்றி காட்டுவாங்க. இந்த இருட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. நான் அதை இவரு தான் கூப்பிட்டு போவார். ஆனால் என்ன மேட்டர்னால், ஆல்ரெடி அங்கே டைம் ஆகிறதுனால யாரும் போக மாட்டுறாங்க. அப்படியே தான் நிற்கிதுங்கன்னா லேட் ஆகும் போல். ஸோ எனிவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ் போகிறதுக்கு. நான் போகலான்னு தோணுது, ஆனால் என்னமோ வேணான்னு தோணுது. காற்றும் இல்லை, எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ பட் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக போங்க. நான் நடக்கிறது தான் சூஸ் பண்ணுறேன். ஆல்சோ டுமாரோ காலையில் நான் சீக்கிரம் ஏஞ்சி அடுத்த ட்ரெயினுக்கு வேறு நான் கிளம்பணும். நான் அதெல்லாம் காரணம் சொல்லலை. பட் எனிவே நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் போங்க, ஃபன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். வா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ஃபோட்டோ ஸ்பாட் எடுத்து. நிறையா இருக்குதுங்க. கொச்சின் தான் சூப்பராக. நம்ம ஊர்லாம் இது மாதிரிலாம் ஒரு ப்ரைவேட் இதெல்லாம் கட்டிட மாட்டாங்க. ஹைப்பர் மார்க்கெட்லாம் ஒரு பீச்சுக்கு முன்னாடிலாம். ஆனால் இங்கே அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. கட்டிக்கோ வாழ்ந்துக்கோன்னு சொல்லி. நல்லா இருக்குது எனக்கு. பாருங்கள் எப்படின்னு.
தனலக்ஷ்மி பேங்க் பாருங்கள், பேங்க்குக்கு தனலக்ஷ்மின்னு பேர். சூப்பராக ரொம்ப பிடிச்சிருக்கு. அருமையான ஒரு மெரைன் டிரைவ் தான். மெரைன் டிரைவ்லேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் காசு கட்டிட்டு 150 ருபீஸ் இங்கே கேட்டாங்க. இந்த இடத்துல இந்த போட்டுக்கு இந்த விப்கோன்ற அந்த போட்டுக்கு வந்து 150 ரூபா கேட்டாங்க. இது கொஞ்சம் இன்னும் விமர்சையாக இருக்குது பார்க்க. அதுக்கு எவ்வளோன்னு தெரில. காசு கட்டினீங்கன்னா உங்களை அப்படியே கூட்டிகிட்டு இந்த ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து திருப்பி விடுவாங்க. அதான் சொல்கிறேன், எனக்கு லேட் ஆகிடுச்சு. எனக்கு ஆல்ரெடி அடுத்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்குலாம் இருக்குது. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இப்போ. ஆனால் நீங்கள் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு போய்ட்டு வாங்க, ஃபன் பண்ணுங்கள், உங்கள் டைமை என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே ஹோட்டல்ஸ் வேறு என்ன இருக்குது இங்கே பாருங்கள், வீடு பாருங்கள், ஹாலிடே குரூப் பாரா, பீச்சுக்கு முன்னாடியே வீடு என்னமா இருக்கும்ல, செம்மையாக. வாங்க போவோம் அடுத்த இடத்துக்கு. நைஸில் இது வந்து வீக்கெண்ட் கூட இல்லைங்க, நான் வந்து வீக் டேஸில் தான் வந்திருக்கேன். அதுக்கே இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆட்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. வீக்கெண்ட்லலாம் வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இங்கே வேறு மண்டே எல்லாம் சோப்பாக சூப்பர் நைஸ். இப்போவே செம்மையாக இருக்குது எல்லாம். நிறைய ஷாப், ஸ்லோ ஸ்பீட் போட் இதை சொன்னால கேட்குறாங்க பாருங்கள், போட்டிங் போகிறீங்களான்னு. ஆனாப்பா நிறைய ஷாப்பில் கூட்டம் அதிகமாக இருக்குது. என்ன தராங்க அதுவா பிடிச்சே ஆகணும்னு நம்ம ஒன்று கேட்போம். லெமன் ஒன்று, லெமன் ஒன்று போடுங்க. ஆகா ஒன்று சூப்பராக இருப்பாருங்க, லெமன் குல்கி சர்பத் ஒன்று. என்னமா போடுறாங்க, லெமன் போட சொல்லிட்டாரு அவரு. இங்கே வருங்க, உங்களுக்கு மேலே போட்டு குல்கி ஏத்தாரில் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு இந்த ஊரில் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ட்ரிங்க் இதுதான். வாவ், லெமனோட பைனாப்பிள் ஸ்மெல்லும் இருக்குது. எப்படி பண்ணாங்கன்னு தெரில. பாருங்க ட்ரிங்க்கை உங்களுக்கு காட்டுறேன். எப்படி பேசிக்லி என்னென்னத்தையோ போட்டு கலந்து வச்சுருக்காங்க. சூப்பர் ஒர்த்து, எவ்வளோன்னு தெரில, ஆனால் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊரில் இந்த ஐட்டம். அப்புறம் எவ்வளோ ஆச்சு? 40. ஓகே, கூகுள் பே பண்ணுறோம். ஆகா சூப்பராக இருக்குதுங்க. எனக்கே போகணுன்னு தான் தோணுது ஒரு ரைடு ஒன்று. பட் நான் போனால் வேலைக்கு ஆகாது. ஸோ நைட் நேரம் வந்தீங்கன்னா நிறைய அது மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஒருத்தவங்க ரவுண்டு போயிட்டு வராங்க. போயிடுவோமா இல்லையா? ஏசிலாம் போட்டிருக்கீங்க கப்பலில், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே சூப்பருங்க, போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எண்ட் ஆஃப் இந்த போட் ரைடு. எல்லாத்துக்கும் இங்கே வந்துட்டோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மெரைன் டிரைவ். வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நைஸ் மெரைன் டிரைவ். பாருங்க அழகா. எனிவே இந்த அழகான பாதை முடிவுக்கு வந்தது. நான் அப்படியே ரைட்டு திரும்பி அடுத்து ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு போகிறேன். கொச்சின். யூ ஹேவ் பீன் ஸோ குட் டு மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் ஊர். அருமையான ஊர் ஐயா, ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டே பேசுவோம். இருட்டில் ஒன்றும் தெரில. என்னங்க இது வாட்டர் மெட்ரோ கட்டி வச்சுக்கிறாங்க. இதுங்க வேறு ஜோடியாக சுற்றிடு. என்னங்க இது வாட்டர் மெட்ரோனா என்னது? இது தண்ணியிலே போமா நான் ட்ரெயின்? சாச்சா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. என்னையா உண்மை என்ட்ரி பாயிண்ட்லாம் போட்டு வச்சுருக்கீங்க? என்னங்கய்யா இது ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோவா? என்னையா பண்ணும் இப்படி அட்டுலியம் பண்ணுறீங்க? தண்ணி உள்ளே போகுமா என்ன? போட்டில் கூப்பிட்டு போவாங்க போல். ஏங்க சூப்பராக இருக்குதுங்க. இன்னும் திறக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. நோ என்ட்ரி வித்தவுட் பெர்மிஷன்லாம் போட்டிருக்குது. என்னங்க இப்படி இருக்குது? எப்பா பாரா மெட்ரோ மாதிரியே அப்படியே இது நம்ம கார்டெலாம் வச்சுட்டு போகிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குது. இந்த ஏரியாவே பாருங்களேன் எவ்வளோ கிளாஸாக இருக்குது. வெளிநாடு மாதிரி இருக்குது இந்த இடத்துல இருக்குதுக்கே. சூப்பருங்க. கொச்சின்காரன் தாயா, என்னவா பிளான் பண்ணியிருக்காங்க. எஸ், அப்படி தான் எனக்கும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. வாட்டர் மெட்ரோவை பற்றி நான் பார்த்தப்போ என்னுடைய மனசாட்சிக்கிட்ட பேசினது தான் நான் உங்களுக்கு ஆடியோ அப்படியே கட் பண்ணாமல் எடுத்து போட்டேன். வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த போர்டில். மெனு கார்ட் மெனு Yeah, to eat. Yeah. So you can sit anywhere, like the waiters will come. Okay. Thank you. ஓகே, நம்ம எங்கன்னா உட்காந்துக்கலான்ட்டாங்க. சூப்பராக இருக்குது இடம். பரவாயில்ல, பார்த்தேன் நல்லா செமையாக இருந்துச்சு பார்க்கறது. எனிவே யூ வில் சிட் ஹியர்னா. வாவ், ஸோ குட். இந்த இடமே செம்மையாக இருக்குது. ஏங்க வெளிநாட்டில் பாலிக்கு நான் போயிருக்கேன். இந்தோனேஷியா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. செம்மையாக சூப்பர்.
ஸோ பேசிக்லி இங்கே உட்காந்தா எல்லா கடையோட மெனு கார்டும் வருது, எதுவும் வாங்கிக்கலாம். இங்கே பாரு எல்லாமே சீப்பாக தாங்க இருக்குது. எல்லாம் 220, ஐ மீன் 140. மெஸ்ஸி சிக்கன் என்ன சாப்பிட்றதுன்னு தெரில எனக்கு. கிரில்லில் பாருங்க 160, 150. சூப்பருங்க. ரோஸ்டி சார்கோல் லெக் வந்து 100. என் கூட இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆளுங்களே இல்லை. நான் தனியாக எப்படி சாப்பிடுவது எல்லாத்தையுமே, ரொம்ப கஷ்டம் எனக்கு. மோமோஸ் நாட் ஸ்டஃப் பிட்டா ஒர்க்ஸ் கிளாசிக் லெபனீஸ் சாங். இது லெபனீஸ் வந்து என்னன்னு தெரியல, லெபனீஸோடைய இது வச்சுருக்காங்க இங்கே. ஃபலாஃபெல் இருக்குது, சூப்பருங்க, நிறையா இருக்குது. சரிண்ணா இது வாங்குவோமா நம்ம? ஸ்லோ ரோஸ்டடில் போட்டு 175 ரூபாய்க்கு ஒன்று தரோம், ரெகுலர் சைஸ் ஒன்று. இது ஒன்று சாப்பிடுவோம். ப்ரிட்டி ஹங்க்ரி தான் நம்ம, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹங்க்ரினா எவ்வளோ ஹங்க்ரி, ப்ரிட்டி ஹங்க்ரி, வெரி ஹங்க்ரி, ரவைனஸ்லாம் இல்லை, ப்ரிட்டி ஹங்க்ரினா ரெகுலரே போதும். சரிங்க, சிக்கன் டிக்கா அது தெரில, ஆனால் செம்மையாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடமே. எனக்கு ஒரு மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற வைப் எனக்கு தெரியுது. செம்மையாக இருக்குல்ல, பீஸ்ஃபுல்லாக. யாரும் நம்மளை கண்டுக்காமல் நம்மளோட வேலையை பார்த்தா நல்லா இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பிட்டா ஒர்க்ஸில் ஆர்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இவன் கொஞ்சம் நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு, கிரில் செக்ஷன்ட்டுன்னு. ஆனால் என்னால் சத்தியமாக இவ்வளோ சாப்பிடவே முடியாது. இரானியன் ஃபஹாம்னு ஒன்று இருக்குது, ரோஸ்டி சார்கோல் லெக் 160 ரூபா. அது ஒன்று வாங்கலாம், அது ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிறேன். சரி, 2 பீஸ் சாப்பிட்டு அதில் படுத்துட வேண்டியதான். நிறையா சாப்பிட்டோன்னா அப்புறம் தொப்பை வந்துடும். பார்க்கலாம் என்ன ஆர்டர் பண்ணேன். ஸோ யா, நான் எந்த கடையில் ஆர்டர் பண்ணாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஃபேட் மோமோ ட்ரெஸ் போட்டுன்னு வந்திருந்தார் அவர், அந்த கடை பேர். ஆனால் அவர் வந்து கிரில் சிக்கனுக்கும் நம்மளுக்கு இந்த பர்கர், சாரி என்ன வாங்கணும், லெபன் அண்ட் ஷவர்மாக்கும் ஆர்டர் எடுத்துன்னு போயிட்டார். நல்ல மனுஷனாங்க, நல்ல ஸ்கீமில் எந்த ஹோட்டல்லேருந்து வேணாலும் வாங்கினாலும் எடுத்துகிட்டு போய் உதவி செய்கிறாங்க. நல்ல எண்ணமாக இருந்தது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இடமே, அருமையான இடம். நம்ம ஆர்டர் வந்துச்சு. எனக்கு இதை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். நான் ஃபுட்டி கூட கிடையாது, ஒல்லியாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கான்ஷியஸ்லாம் பண்ணுவேன் கொஞ்சம் சீன்லாம். ஆகா, ஷவர்மா சாப்பிட்டே பல மாதங்கள் ஆகுது. லெபனீஸ் ஷவர்மா வேறு. அந்த எஸ்வே நல்ல சாப்பாடாக இருக்கும். உள்ள எப்படி இருக்குது பாருங்க, சிக்கனு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக மீட்டு தான், வெஜ்ஜு அவ்வளோவா இல்லை, வெஜ்ஜிஸே இல்லை. நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது, லெபனீஸ் மாதிரிலாம் தெரில. ஃபுல்லாக கறி, அப்புறம் இந்த வெஜிடபிள் இன்னும் இருக்குது. இப்போ தான் மேட்ரே வருது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்காங்க உள்ள. இப்போ சூப்பராக இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்குது. சூப்பருங்க. ஸ்டார்டிங்கில் தெரில, இப்போ செம்மையாக இருக்குது. செம்ம ஃபுல்லு எனக்கு அந்த லெபனீஸ் ஷவர்மா சாப்பிட்டது. இந்த மாதிரி 2 சாப்பிட்டா உடம்புல நோய் வந்துடும், ரொம்ப எண்ணெய் கடைசியில். ஆனால் டேஸ்ட் வித்தியாசமாக செம்மையாக இருக்குது. ஏன்னா அதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருந்தாங்க, வெஜ்ஜீஸ் இருக்குது, அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட. இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் நான் சாப்பிட வேண்டியது இருக்குது, அது மன்னிச்சு விடுங்க, நிறைய நீங்கள் சாப்பிட்றீங்க பாருங்க. ஸோ வாட் ஐல் டூ இஸ் ஐ உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே கொஞ்சம். இதை பாருங்க, இதை வேறு எப்படி முடிக்க போகிறேன்னு தெரில. ஓ நல்லா இருக்குதுங்க, சாஃப்டாக தொட்டு பார்க்கவே. இதை ஆகா, 165 ருபீஸ்க்கு தொட்டு. மை குட்னஸ். சத்தியமாக முடிக்க முடியாது. இன்னும் சரியாக வேகலையா என்ன, மசாலா மாதிரி இருக்குது. இப்படிதான் இருக்குமோ? யாருன்னா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் என் கூட. அடைய முடியல, காய் ஃபுல்லாக எனக்கு சத்தியமாக சாப்பிட முடியல. நான் என்ன பண்ண போகிறேன், அதை பார்சல் பண்ணிக்க போகிறேன். சத்தியமாக முடியல, ஆனால் செம்மையாக இருக்குது. லைட்டாக வேகாத மாதிரி இருக்குது, அப்படி தான் இருக்கும் போல். ஆல்ஃபா அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க, இது பேர் லெக் பீஸ்ன்னு பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், பார்சல் பண்ணிக்கிறேன். ஒன்று நானே சாப்பிடுவேன், எல்லாம் போகிற வழியாக யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுத்துட வேண்டியதான். நல்லா முடியாது. லொக்கேஷன் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். ஸோ கைஸ், கொச்சின் இஸ் அ பெஸ்ட் பிளேஸ். எனக்கு கேட்டால் நான் 5 ஸ்டார் கொடுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கைஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய இந்த இடத்துடைய லொக்கேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டூ ட்ரை இட் அவுட் இஃப் யூ ஆர் இன் கொச்சி. திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபுட் பிளேசஸ் இன் கொச்சி. நிறைய வகையான சாப்பாடுலாம் இருந்துச்சு. ஸோ என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் டைம் இருந்துச்சுன்னா. தேங்க்யூ, see you in next video. டாடா பாய்.